இன்னைக்கு என்னம்மா குழம்பு வைக்க போற? சண்டே வேற. சண்டே உங்கள் வீட்டுக்காரவங்க மாலை போட்டிருக்காங்க, ஆறுபடை வீடு போயிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு எதுவும் கிடையாது. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னே தான் கவிச்சி மோர் குழம்பு வைக்கலாம். உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காத மருமகனுக்கு பிடிக்காது மோர் குழம்புலாம் ரொம்ப. அதனால வடை போட்டு மோர் குழம்பு செய்ய போகிறேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். கடலப்பருப்பு அரை ஸ்பூனு, துவரம்பருப்பு அரை ஸ்பூன், நான் ரெண்டும் சேர்ந்து தான் போடுவேன். வாங்க, பருப்பு போட்டாச்சு. தேங்காய், சீரகம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மையாக அரைச்சி எடுத்துக்குவோம். மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தயிர் அடிச்சிருவோம். தயிர் அடித்து எடுத்தாச்சு. பசுமாட்டு தயிர் வீட்லேயே பால் வாங்கி காய்ச்சி உர ஊற்றுனதுங்க. வடை போட்டு தான் மோர் குழம்பு வைக்க போகிறேன். கடலப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதில் சோம்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் போல் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அடிச்சுக்கலாம். வடைக்கு கடலப்பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கேன். எனக்கு மோர் குழம்புலையும் உப்பு போடுவோம். அதனால இது மோர் குழம்புல பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நான் அரைச்ச விழுதுலேயே சேர்த்துட்டேன். தாளிக்கும் போது போட மாட்டேன். சரிங்களா, மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. சரி, வடை மாவுக்கு என்னென்னு பார்த்துங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் ஜாஸ்தி போட வேணாம், கொஞ்சம் போல் தான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஏன்னா மோர் குழம்புல போடுறதுனால வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட் இருக்காது. அதேமாரி நம்ம வடை சுடுற மாதிரியும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மலன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப குறப்பும் இல்லாத, ரொம்ப நைஸாகவும் இல்லாத அரைச்சிக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மோர் குழம்பு எப்படி தாளிக்கிறேன்னு கடைசியாக காட்டுறேன். வாங்க. எண்ணெய், கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். தாளிப்பு, கடுகு, 2 வரமிளகா, தக்காளி போடுவாங்க. நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இது அப்படியே ரொம்ப வதக்க வேணாம். தக்காளி இது வச்சுட்டோமா, இதை அவ்வளோ லாஸ்ட்டு போட்டுக்கலாம். தாளித்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுக்கலான்ட்டு. மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இதில் ஊற்றிடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நான் பருப்பு கட்டி கொடுப்போம், பச்சை வாசனை போகிற வரையிலும் இருக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா வடையை போட்டு, இது நல்லா கொதித்து பச்சை வாசனை பண்ணால் வடையை போட்டுருவோம். போட்டு லாஸ்ட்டாக தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, வடையெல்லாம் போட்டு எடுத்துருவோம். ஒரு மோர் குழம்பு கொதி வந்துருச்சு. கொதி வர வரையிலும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டுருங்க, அடி பிடிச்சிரும். பருப்பு போட்டிருக்கோம்ல, அதனால இது கொதி வரட்டும். இந்த பக்கம் வடை ரொம்பையும் முருகலாக வேக விடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாதம் மோரில் உருண்டையாகவும் போட்டு, உருண்டை மாரி போட்டும் போடலாம். நீங்கள் வடையாக போட்டும் போடலாம். ரொம்ப நாளாக இது வடை போட்டு மோர் குழம்பு வச்சு எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. பாருங்க, எல்லாம் கொதித்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு இந்த சுட்ட வடையை இதில் கொட்டிடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக அடித்து வச்ச மோரை ஊற்றி ஒரு கொதி விட்டு இந்த தாளிப்பை போட்டுட்டோம்னா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, வடையெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கு தான் நம்ம மொறுன்னு இருக்கக்கூடாது, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு எடுக்கக்கூடாது வடையை. இப்போ அடித்து வச்ச தயிரை ஊற்றிடுவோம். எங்கள் மாடலில், எனக்கு தெரிஞ்ச மாடல், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாடல் இது. இந்த மாடலில் நான் வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கொதி வரட்டும், தாளிப்பை போட்டுருவோம். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விட வேணாம். இவ்வளோதாங்க, தாளிப்பை போட்டுருவோமா. என்னோட ஸ்டைலில் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இறக்கி வச்சுருவோம். ஸ்டைலில் நான் மோர் குழம்பு வச்சு காட்டிட்டேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் நமக்காத போதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சமையலெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ போடுறேன். பாய்.